இது ப்ரிலிம்ஸ் லெவலுக்கான ரீசனிங் ப்ராக்டிஸ். எதுவுமே பண்ணாமலே இருக்கேன். ஆக்சுவலி மெயின்ஸ் லெவல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி ஒரு ப்ரஷ்அப் மாதிரி ப்ரிலிம்ஸ் லெவல் பண்ணிட்டு பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸே சில நேரத்தில் ஈஸியாக இருக்கும், போட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் தானே அப்படின்னு அந்த ப்ராக்டிஸை விடுறது தான் காரணமாக இருக்கும். ஸோ இது ரீசனிங்க்கு மோஸ்ட்லி கைட்லியோடது எனக்கு ரொம்ப செட் ஆகும். ஒரு மாதிரி எக்ஸாமுக்கு கரெக்டாக அந்த லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கைட்லியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இது ரோஹித் சாரோடது. அவர் டைமிங்லாம் வச்சு செமையாக சொல்லி தருவார். அதை கூட ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஒரு 10 கொஷினாவது ட்ரை பண்ணணும். ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலுக்குன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஒரு கொஷினுக்கு எடுக்கணும். அப்போனா ஒரு 10 கொஷின் ஒரு 20 நிமிஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னாச்சு, என்னோட பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நல்லா ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம் செய்யலாங்கிறப்போ தான் நமக்கு எல்லாம் செய்யும். அதுதான் இயற்கை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மணியை பார்த்துக்கிறேன். 2:20க்கு ஆரம்பிக்கலாமா? ஓகே, நம்ம 2:19 இருக்கு. பென் 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 என்ன பிரச்சனை? அப்படி 2:20க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ், ஆரம்பிச்சிட்டோம். 8% லீனியர் ரோ ஃபேஸிங் நார்த். சரி, ஓகே. பியோட இமீடியட் லெஃப்ட்டில் வி இருக்காங்களா? ஒன்லி 3% விக்கும் கியூக்கும். கியூ எண்டில் இருந்து செகண்டாம். அஸ் மெனி பர்சன்ட் சிட்டிங் பிட்வீன் கியூ அண்ட் டி தான் ஈக்குவல் டு பியோட ரைட்டில். எஸ்ஸோட ஃபோர்த் லெஃப்ட் டி. நம்பர் ஆஃப் பர்சன்ட் சிட்டிங் பிட்வீன் எஸ் அண்ட் யூ 1 லெஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ட் சிட்டிங் டீயோட லெஃப்ட்டில். ஆர் டசன்ட் சிட் லெஃப்ட் ஆஃப் யூ. அப்போ யூவோட ரைட்டில் தான் ஆறாம். இப்போ அதிகமான ஒன்றுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருந்து ஆரம்பிக்கலாம். டீயோட ஃபோர்த் லெஃப்ட் எஸ் போடலாம். அதை விட இது நல்லா இருக்கும். கியூ 3 விட்டு வி. கியூ இங்கேயும் இருக்கலாம். 1 2 3 விட்டு வி 8. ஓகே. இப்போ QT ஈக்குவல் டு பியோட ரைட். ஓகே ஓகே. வி பக்கத்தில் கியூ இங்கே வரணும், விபி வரணும். ஓகே. QT இஸ் ஈக்குவல் டு பியோட ரைட். இப்போ பியோட ரைட்டில் 4 பேர்னா 1 2 3 4 விட்டு டி வரணும். பியோட ரைட்டில் ஒருத்தர் தான் அப்படிங்கிறப்போ கியூக்கும் டிக்கும் நடுவே ஒருத்தர் தானே இருக்கணும். எஸ்ஸோட ஃபோர்த் லெஃப்ட் டி. இப்போ எஸ்ஸோட 1 2 3 4. எஸ்ஸோட ஃபோர்த் லெஃப்ட் டி. ஓகே. எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் இருக்கிறவங்க டீயோட லெஃப்ட்டை விட உனக்கு. அப்போ டீயோட லெஃப்ட்டில் இங்கே யாருமே இல்லை. இது பண்ண முடியாது. டி லெஃப்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா எஸ் பக்கத்தில் தான் யூ போடணும். யூவோட ரைட்டில் தான் ஆர் வரணும். இதுதான் கரெக்டு. ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே என்ன வருதோ அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம். PQRST யூவி என்னங்க இருக்குது? டபிள்யூ இருக்கா? WTVPUSQR. 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 ஓகே, கரெக்டு. அடுத்து 8% அரௌண்ட் ஸ்கொயர். 4 of them sitting in the middle, 4 center with facing out. என்னது? But 4 of them sitting at the corners are facing outside. Okay, கார்னர்ல இருக்கிறவங்க facing outside. உள்ள இருக்கிறவங்கலாம் மிடில் இருக்கிறவங்க உள்ள பார்க்குறாங்க. W ஓட தேர்ட் ரைட்டு U. ஒன்லி 2% யூக்கும் டிக்கும். Y sits immediate left of V ஓட immediate left Y. V who sits opposite to T. ஒன்லி 1% Yக்கும் Sக்கும். X ஓட செகண்ட் லெஃப்ட் S. The one who sits third to the left of X doesn't face Z. இவங்க Z ஃபேஸ் பண்ணக்கூடாதான். யார் கார்னர்லாம் எதுவுமே சொல்லலையா? ஆமாம். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வரலன்னா மாற்றிக்கலாம். ஆனால் 2 இது போட்டுருவோமே. ப்ரிலிம்ஸ் லெவல் தானே, ஏதாவது ஒன்று டக்குன்னு அடியாகும். டபிள்யூட தேர்ட் ரேட் யூ. டபிள்யூட 1 2 தேர்ட் ரேட் யூ. டபிள்யூட தேர்ட் ரேட் யூ 2 விட்டு டி. யூ 2 விட்டு டி. யூ 2 விட்டு டி. வியும் டியும் ஃபேஸ் பண்ணணும். வியும் டியும் ஃபேஸ் பண்ணணும். வியோட இமீடியட் லெஃப்ட் ஒய். வியோட இமீடியட் லெஃப்ட் ஒய். வியோட இமீடியட் லெஃப்ட் ஒய். ஒய் 1 விட்டு எஸ். ஒய் 1 விட்டு எஸ். எஸ். எக்ஸோட செகண்ட் லெஃப்ட் எஸ். எக்ஸோட செகண்ட் லெஃப்ட் எக்ஸ் எஸ். எக்ஸோட தேர்ட் லெஃப்ட். எக்ஸோட தேர்ட் லெஃப்ட் இசட்டை ஃபேஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் ஆகுது. எக்ஸோட தேர்ட் லெஃப்ட் இசட்டை ஃபேஸ், சாரி இங்கே தான் ஃபேஸ் பண்ணுது ரெண்டுமே. அப்போ இதுதான் கரெக்ட். ZXTSW. ZXTW. ZXTSW. W வெளியில தானே இருக்கு. என்னங்க என்னங்க என்ன சொல்றாங்க? ஃபேஸ் பண்ணக்கூடாது. இது உங்க ஃபேஸ் பண்றாங்க. அப்போ இதுதான் கரெக்ட். W கார்னர்ல தானே இருக்கு. ஆமா, கார்னர்ல தான் இருக்கு. ஓகே, நம்ம போட்டது கரெக்ட் தான்.
அடுத்து 7 பேரு வேலை பார்க்குறாங்க. என்னென்ன இருக்காங்க? சேர்மேனா, மேனேஜிங் டைரக்டரு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர், ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், மேனேஜர், கிளர்க்கு. அது 5, 6 என்னங்க ஏதோ ஒண்ணு எழுதாம விட்டுட்டேனா? சிஇஓ, ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜர். 3, 3, 6, 7. G is senior to the one who is designated as GMக்கு மேல தான் வந்துட்டு, இப்போ இது 3ல தான் வந்துட்டு G. பட் நாட் சேர்மேன். அப்போ G ஒண்ணு இங்கே வரணும், இல்லைன்னா இங்கே வரணும். ஒன்லி ஒன் பர்சன் Gக்கும் Bக்கும். G ஒன்று விட்டு B, G ஒன்று விட்டு B, G ஒன்று விட்டு B. E வந்து இமீடியட் சீனியர் டு B. இப்போ Bக்கு மேலே E, இமீடியட்டாக Bக்கு மேலே E, இந்த ஆப்ஷனே வராது. E வந்து 3% சீனியர் டு C. Cக்கு 1%, 2% E. இப்போ E 2 விட்டு C, E 2 விட்டு C. நோ ஒன் டெசிக்னேட்டட் பிட்வீன் C, A. C பக்கத்தில் தான் A. A இங்கேயும் வரலாம், A இங்கேயும் வரலாம், பார்த்துக்கலாம். A who is not AGM. அப்போ A இங்கே தான் வரும். As many person junior to A, senior to D. Junior to A, senior to D. F is not the chairman. மிச்சம் இருக்கிறது F. F chairman கிடையாதுன்னா இதுதான் ஆன்சர். DGEB FCA, DGEB FCA, DGEB FCA. ஓகே. அடுத்த 8 பர்சன்ஸ் 8 ஃப்ளோரில் இருக்காங்க. லோயர் மோஸ்ட் வந்து 1. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 பேர். P lives 3 floors below Q. 1 floor, 2 floorல P இருக்காங்க. Q வந்து who lives on even நம்பரா. R வந்து immediately above the P. அப்போ இங்கே தான் வந்துட்டு R வர்றாங்க. R lives immediately above P who doesn't live on lower most. இப்போ Pக்கு கீழே கண்டிப்பா யாரோ இருக்காங்க. Number of floors below R is same as above U. Below R is same as above U. Only 1% Uக்கும் Vக்கும் 1%. T வந்து on the floor adjacent to V. Tயும் Vயும் சேர்ந்த மணிக்கே வரணும். S வந்து immediately below Wக்கு கீழே இம்மீடியட்டா வந்து S. ஸோ Q வந்து ஈவன்ல வரணும். ஓகே, முதல் Q இப்போ இங்கே வரலாம். 1 விட்டு 6 PE. Pக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. Q ஈவன் 1 விட்டு 6 PE. Q வந்துட்டு ஈவன் 1 விட்டு 6 P. Pக்கு கீழே ஒருத்தர் வரணுங்கிறப்ப இந்த ஆப்ஷன் வராது. 6க்கு கீழே Uக்கு மேலே, 6க்கு கீழே Uக்கு மேலே, 6க்கு கீழே Uக்கு மேலே. U ஒன்று விட்டு V, U ஒன்று விட்டு V, U ஒன்று விட்டு V. Vக்கு பக்கத்தில் T வரணும், Vக்கு பக்கத்தில் T வரணும். Wவும் Sவும் சேர்ந்து மினிக்க வரணுமாம். அப்போனா ஒன்று இங்கே W, இங்கே S, இப்படி தான் வரணும். இங்கே WS சேர்ந்தே போட முடியாது. Wக்கும் Sக்கும் வேற எதுவும் பாசிபிள் வருமா? அப்போனா வேற எதுவுமே சொல்லலையே. ஆருக்கு கீழே யூக்கு கீழே. ஓகே, TVQURP, TVQURP, TVQURP. WS கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்களே எப்படி? ஓ, டபிள்யூக்கு கீழே தான் எஸ்ன்னு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்ல. சே, ஓகே. அடுத்த 8% சர்க்குலரில் உட்காந்துருக்காங்க, ஃபேஸிங் த சென்டர். ஓகே, 8% சர்க்குலரில் உட்காந்து 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்படி இருக்கும்போது அவன் டேரெக்டாக போட்டுடலாம். ஜியோட தேர்ட் லெஃப்ட் இ. ஒன்லி 1% ஈக்கும் பிக்கும். பி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு எஃப். ஓகே, இபி. பி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு எஃப். தப்பாச்சுன்னா மாற்றிக்கலாம். ஏ வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஏ வந்துட்டு இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். as many person ஈக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறவங்க எஃப்க்கும் ஹெச்சுக்கும் இருக்காங்க. சி டசன்ட் சிட் adjacent to ஹச். டி வந்துட்டு ஃபேஸஸ் நெய்தர் சி நார் ஏ. ஓகே, அப்போ டி நெய்தர் ஃபேஸ் நார் ஏ. ஓகே, இ ஒன்று விட்டு பி, பி ஃபேஸஸ் எஃப். இபி தான் எஃப்ஹெச், இபி. எஃப் ஒன்று விட்டு ஹச், ஹச் பக்கத்தில் சி வரக்கூடாது. ஓகே, ஏவை வந்து டி பார்க்கக்கூடாதுன்னா அப்போ டி இங்கே தான் வரணும், சி இங்கே தான் வரணும். ஓகேவா? கரெக்டு தானே? கரெக்டு தான். அப்படின்னா டிஎஃப்ஏஹெச் ஜிபிசி, டிஎஃப்ஏஹெச் ஜிபிசி, டிஎஃப்ஏஹெச், டிஎஃப்ஏஹெச் ஜிபிசி. கரெக்டு. அடுத்த 7 பாக்ஸு வந்து ஓகே, 7 பாக்ஸுன்ட்டாங்க. எஸ் வந்து 2 பாக்ஸ் எபோவ் வியா. 1 பாக்ஸ் எபோவ், 2 பாக்ஸ் எபோவ் எஸ். ஒன்லி 3 பாக்ஸஸ் கியூக்கும் விக்கும். கியூக்கும் விக்கும் 3. கியூ வந்து இமீடியட்லி பிலோ டீயா. as many persons boxes above T, below R. Number of boxes between R and U வந்து 1 less than Pக்கு மேலே இருக்கிற பாக்ஸை விட. P is not kept above U. அப்போ வந்து Uக்கு கீழே தான் வந்துட்டு P வருதான். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது இது? ஓகே, கியூக்கும் விக்கும் 3 பேர் அதிகமாக இருக்காங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். கியூ 3 விட்டு வி இப்படியும் வரலாம், கியூ 3 விட்டு வி இப்படியும் வரலாம்.
வி எஸ் ஒன்று விட்டு வி எஸ் ஒன்று விட்டு வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி கியூ டீக்கு கீழே தான் கியூ டீக்கு கீழே தான் கியூ டீக்கு கீழே தான் கியூ டீக்கு மேலே ஆறுக்கு கீழே இங்கே வந்துருச்சு 3 3 6 7 பேர். ஸோ டீக்கு மேலே ஆறுக்கு கீழே யூக்கு கீழே தான் பி. ஸோ யூக்கு கீழே தான் பி வரணும். இங்கேயுமே டீக்கு மேலே ஆறுக்கு கீழேனா இங்கே தான். அப்போ ஆறு இங்கே வந்துடும். யூக்கு கீழே தான் பி. யூக்கு கீழே தான் வந்து பியா. ஆறுக்கும் யூவுக்கும் நடுவில் இருக்கிறவங்க பிக்கு மேலே இருக்கிறவங்கள விட ஒன்று கம்மியா. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 1 2 3 4 4 பேர் இருக்காங்க. இப்போ ஆறுக்கும் யூக்கும் நடுவில் இங்கே 3 பேர் வர்றது. ஆறு யூக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிக்கு மேலே 2 பேர் இருக்கணும். அது தப்பு. ஸோ TQUSPVR 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 ஓகே வந்துடுச்சு. அடுத்த 8 பர்சன்ஸ் அட்டெண்டிங் செமினார் 20 சரி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ரெண்டுல 2 வரணும். 12 25 12 25 12 25 ஓகே. டபிள்யூ அட்டெண்ட் த செமினார் பிஃபோர் அக்டோபர். அக்டோபருக்கு முன்னாடியே டபிள்யூ வந்துருமா. யூ வந்து அட்டென்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் டபிள்யூ. டபிள்யூக்கு இமீடியட்டாக வந்து யூ வரணுமா, பட் நாட் இந்த சேம் மந்த். அப்படின்னா டிஃப்ரெண்ட் மந்த் தான். சரி ஒய் வந்து 2% ஆஃப்டர் யூ 1% 2% ஆஃப்டர் யூ ஒன்லி 3% அட்டன் த செமினார். எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் ஒய்யுக்கும் நடுவில் 3 பேர். as many persons attend before எஸ் ஆஃப்டர் வி. எஸ்ஸுக்கு மேலே விக்கு கீழே no one attends seminar between வி அண்ட் இஜெட்டும் சேர்ந்தாப்புல வரணுமா. டி டசன்ட் அட்டன் த செமினார் இன் செப்டம்பரில் டி வரக்கூடாதான். இப்போ டபிள்யூ யூ டிஃப்ரெண்ட் மந்த்தில் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில். அப்படின்னா ஒன்று டபிள்யூ இங்கே வைக்கணும், யூ இங்கே வைக்கணும். இல்லைனா டபிள்யூ இங்கே வைக்கணும், யூ இங்கே வைக்கணும். ஆஃப்டர் டபிள்யூன்ட்டான்ல அப்படி வரவே வராது. யூ ஒன்று விட்டு ஒய் யூ ஒன்று விட்டு ஒய் எஸ்ஸுக்கும் ஒய்யுக்கும் 3 பேர். இப்போ எஸ் இங்கே தான் வர முடியும். எஸ்ஸுக்கு மேலே இருக்கிறது தான் விக்கு கீழே. வியும் இஜெட்டும் பக்கத்தில் பக்கத்துலையா. டி வந்து செப்டம்பரில் வராதுன்னா டி மிச்சம் இருக்கிற ஆள் தான் இங்கே வருவான். எஸ்டபிள்யூ யூ ஒய் டி இஜெட் வி எஸ்டபிள்யூ யூ ஒய் டி இஜெட் வி எஸ்டபிள்யூ யூ ஒன்று வந்திருக்கு ஒய் டி இஜெட் வி. ஓகே அடுத்து 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 10 பேர் பேரலல் ரோவு. ரோ 1ல தான் வந்துட்டு ஏ டு இ வரைக்கும் இருக்காங்க. நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரோ 2 வந்துட்டு பில இருந்து டி வரை அவங்க சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அடுத்து எழுதிடுவோம் எனக்குள்ள மேலே எழுதிக்கலாம். 2 persons ஆர் அண்ட் த ஒன் ஹூ ஃபேஸஸ் இ. கீழே தானே இ வரும். ஓகே அப்படியே போட்டு எழுதிடலாமே. இப்போ ஆறு 2 பேர் விட்டு ஒருத்தர் இருக்கானா அவன் ஈயை ஃபேஸ் பண்ணியிருக்கானா. இன்னொன்னும் இப்படியும் எழுதலாம். 6 2 பேர் இருக்காங்களாம் ஒருத்தர் அவன் வந்து ஈயை ஃபேஸ் பண்ணியிருக்கானா. ஓகே ஈ ஹூ டசன்ட் சிட் அட் த எண்டு. அப்போ ஈ வந்து எண்டு கிடையாது, முடிஞ்சிருச்சு, ஃபார்ம் பண்ணியாச்சு. டி வந்து எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஆர் அண்ட் த ஒன் ஹூ ஃபேஸஸ் பி. பி ஹூ செட்ஸ் ஈயோட லெஃப்டில். ஓகே ஈக்கு இந்த சைடில் தான் பி. இப்போ இந்த ஒரு இடம் தான் இருக்குது. அவங்களுக்கும் இங்கே ஒருத்தர் வருவாங்க. அந்த 2 பர்சன்ஸ்க்கும் நடுவில் வந்து இருக்கணுமா டி. இப்போ எப்படி போட முடியும். இங்கே தான் இப்போ டி வரும். ஏன்னா இவங்க ஃபேஸ் பண்ணுற ஒருத்தர் அவங்களுக்கும் ஆருக்கும் நடுவில். ஈயோட லெஃப்டில் தான் பின்னா இப்போ இங்கே தான் போட முடியும். பியை ஃபேஸ் பண்ணுற ஒருத்தர் டி இங்கே தான் வரும். as many persons டீயோட லெஃப்டில் as to the டியோட ரைட்டில். டீயோட இதில் டியோட ரைட்டில். சரி என்ன பண்ணுறேன். டி லெஃப்ட் டி ரைட்டு. டீயோட லெஃப்டில் 3. இப்போ டீயோட ரைட்டில் 3. டீயோட லெஃப்டில் 2. அப்போ டியோட ரைட்லேயும் 2. டீயோட லெஃப்டில் 3. அப்போனா வந்து டியோட ரைட்டில் 3. ஓகே ரைட். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இட் ஓகே. ஒன்லி 1 person's queue and the one who faces D. Number of persons sitting between A and C is 1 less than number of S ஓட ரைட்டில் இருக்கிறத விட. P வந்து சிட்ஸ் எக்ஸாக்ட்லி மிடில் இருக்காது, ஏவையும் ஃபேஸ் பண்ணாது. ஓகே இப்போ என்னது Q ஒன்று விட்டு ஒருத்தர் அவங்க டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. Q ஒன்று விட்டு ஒருத்தர் டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. Q ஒன்று விட்டு ஒருத்தர் டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறவங்க இப்போ ஏவும் பியும் பார்க்கக்கூடாதான். ஓகேவா. அப்போனா பி வந்து நடுவுலையும் வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ பி வந்து இங்கே தான் வரும். பி வந்து அப்போ இங்கே தான் வரும். இப்போ பி வந்து எங்கே வரலாம். இந்த 2 இடத்துல இங்கே பி வரலாம். என்னடா சோதனையாக இருக்கு. சி ஏஎன்சி 2 இடத்துலையும் வரலாம். இங்கேயும் ஏசி வரலாம், இங்கேயும் ஏசி வரலாம். ஓகே
ம்ஹ்ம். ஏ, பிய பார்க்கக்கூடாது அதானே? அப்ப இதுதான் ஏ, இதுதான் சி, இங்க தான் பி. கரெக்ட்டா? கரெக்ட். இங்க வந்து பி நடுவுல வருது. இந்த பாசிபிளே கேன்சல். இதுதான் கரெக்ட். என்ன வருது? QPT. QPT யாரோ ஒருத்தர் ஆர். BEDCA. PQRSR. QPTSR. QPTSR. இந்த கொஸ்டின் தப்பாயிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்கிப் பண்ணுங்க. அப்புறம் அந்த கொஸ்டினை பார்ப்போம். 7 boxes, one above the another, it is assumed that okay. Only 2 boxes, Fக்கும் Aக்கும் வந்து நடுவுல 2 பேரு. D வந்து immediately above the A. D வந்து immediately above the A. Only one box is kept between D and G. E is kept 3 boxes above G. 1 box, 2 box, 3 box. Number of boxes between E and F is same as number of boxes above the B. Not less than 2%. B க்கும் C க்கும் நடுவுல less than 2 இருக்கக்கூடாது. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்படி போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எஃப்க்கும் ஏக்கும் நடுவுல 2 பேரு, ஈயை வச்சு ஜி வருது, ஜியை வச்சு டி வருது, டியை வச்சு ஏ வருது, ஏ வச்சு எஃப் வருது. சூப்பர். இ 2 விட்டு ஜி, இ 2 விட்டு ஜி, ஜிக்கும் டிக்கும் நடுவுல 1, ஜிக்கும் டிக்கும் நடுவுல 1, டிக்கு கீழே ஏ வருது, டிக்கு கீழே ஏ வருது. இது ஒன்று வந்திருக்கோ. ஓகே, 3 3 6, இங்கே வந்து 7 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதல் அப்போ இதை முடிச்சிடலாம். ஓகே, ஏ இருக்கு. இ 2 விட்டு ஜி, ஜி 1 விட்டு டி, டிக்கு கீழே ஏ, ஏ 2 விட்டு எஃப் இங்க வராதே. சரி, ஓகே. அப்பனா வந்து இ இருக்கு, டி இருக்கு, ஏ இருக்கு, ஜி இருக்கு. இப்போ இது வந்து வராது. ஏ 2 விட்டு எஃப், ஏ 2 விட்டு எஃப் இங்கேயும் வரலாம், ஏ 2 விட்டு எஃப் இங்கேயும் வரலாம். ஓகேவா? இஎஃப் தான் பிக்கு மேலே. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் எதுவுமே இல்லை. அப்போ பிக்கு மேலேயும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 1 2 3 4 இருக்காங்க. அப்போனா பிக்கு மேலேயும் 4 இருக்கணும். 1 2 3 4. ஓகே, பிக்கு மேலேயும் 4 இருக்கணும். இப்போ பிக்கும் சிக்கும் நடுவில் மினிமமாவது 2 இருக்கணும். ஓகே, இப்போ சி இங்கே போடுறோம்னு வச்சுக்குவோம். பிக்கும் சிக்கும், அப்போ சி இங்கே தான் போட முடியும். இப்போ மேலே சி போட்டுட்டா பிக்கு மேலே இஎஃப் அண்ட் பி கண்டிஷன் வந்து தப்பாயிரும். இங்கே சி போட்டுட்டா 7 பேரை விட கூட போயிடுவாங்க. அப்போ இதுதான் ஆன்சரா? BFEDAGC. 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 ஓகே, கரெக்ட். அடுத்த கொஸ்டினா, 8 பீப்புள் யோகா கிளாஸ் ஜனவரி மார்ச். ஓகே, ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர். ஒன்லி 1% ஜாயின் த கிளாஸ். ஓகே, 2:36 ஆக முடிஞ்சிருச்சா? 20க்கு ஆரம்பிச்சேன், 40க்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. ஆர் ஜாயின்ட் த கிளாஸ் இன் ஹேவிங் 31 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இப்போ நவம்பர். 31 days ஆஃப்டர் மே. அப்போ ஆஃப்டர் மேக்கு நடுவில்னா 2 பேர் தான் இருக்காங்க ஆருக்கு. ஒன்லி 2 people ஜாயின்ட், ஆருக்கும் விக்கும். 1 2 விட்டு வி, 1 2 விட்டு வி. ஒன்லி 3 people ஜாயின்ட், பிக்கும் டிக்கும் நடுவில். ஆருக்கும் விக்கும் நடுவில் 2 பேர். பி ஜாயின்ட் 2 people ஆஃப்டர் வி. 1 people 2 people. வி 1 விட்டு பி. 3 people பிக்கும் டிக்கும். 1 2 3 விட்டு டி, 1 2 3 விட்டு டி. As many people joined the class before T after U. Q joined one of the months after U க்கு கீழே தான் Q, but before S. U Q S ன்னு வரணும். X is not the first person to join. இங்க மேலே வந்து X வரக்கூடாதான். ஓகே, V 1 விட்டு P போட்டாச்சு. Tக்கு மேலே அப்புறம் Uக்கு கீழே, Tக்கு மேலே Tக்கு மேலே Uக்கு கீழே இந்த இதில் போடவே முடியாது. ஸோ இது வராது. UQS ஆ, Tக்கு மேலே Uக்கு கீழே. ஏன்னா ரெண்டுமே பாசிபிள் கட் ஆகுது. கரெக்டாக தான் போடுறோன்னா இப்படிதான். 6 இந்த மந்த் 31 ஆஃப்டர் மே. கரெக்ட் தானே? ஒன்லி 2 people ஜாயிண்ட், ஆருக்கும் விக்கும். 2 விட்டு வி, ஆர் 2 விட்டு வி, வி 1 விட்டு பி. இப்படி ஒரு ஆன்சரும் வரும்ல. ஓகே, பி ஜாயிண்ட் 2 people பிஃபோர் வி, வி 1 விட்டு பி மேலே வரணும். ஓகேவா? ஆமாம், மேலே வரணும். வி 1 விட்டு பி, ஆர் 2 விட்டு வி, வி. ஒன்லி 3 people பிக்கும் டிக்கும். 1 2 3 விட்டு டி. இப்போ டிக்கு மேலே வந்து 1 2 3 4, 1 2 3 4. யூக்கு வந்து கீழே, யூக்கு கீழே தான் கியூ வரணும், எஸ் வரணும். ஓகேவா? இப்போ வி 1 விட்டு பி அங்கே போடவே. ஓகே,
அப்போ ஆன்சர் வந்து பி ஒன்று விடணும், VUTRQS, PVUTQSன்னு முடியணும். ஓகே வந்துருச்சு. முடிச்சிட்டோமா? 239 ரைட்டு. 239க்கு முடிச்சிருக்கோம். அதில் ஒரு கொஷின் வேறு தப்பாயிடுச்சு. என்னமோ அதை விட்டுட்டு வந்துட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். 239க்கு முடிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது வந்து 220 தானே எழுதியிருப்பேனே. 220க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 239க்கு முடிச்சாச்சு. ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வரல. ஸோ அப்போது கரெக்டாக 10 கொஷின் கிட்ட முடிச்சிருக்கோம். இது 10 கொஷின் தானா? 11 கொஷின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் இருந்திருக்கு. ஓகே, அதான் ஒரு கொஷினுக்கு 2 நிமிஷம். தப்பான கொஷினில் என்ன எங்கேயோ சொதப்பிட்டேன் பயங்கரமாக. ஆக்சுவலி இடம் பத்தலை, க்ளீனாகவே எழுதலை. அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இந்த சம்மில் கொடுத்துருச்சு இல்லையா? எங்கே தப்பு விட்டுச்சோம்? QPTRன்னு சொன்னோம் நமக்கு இல்லையா? QPTன்னு நான் போட்டேன். இந்த இடத்துல தப்பாயிடுச்சு. இந்த கொஷினை மட்டும் திருப்பி ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ன்னு நினைப்போம், அங்கேயே லூஸ் தனமாக கோட்டை விடுறது. என்னாச்சு? பெண் வேற சதி பண்ணுவோம் நம்மள. என்னங்க அது? பாருங்க, அழியுதான்னு பாருங்களேன். அழியுது அழியுது. ஓகே, 2 மினிட்ஸுக்குள்ள முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே பேசாம வாரம் ஒரு தடவை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் போல. நானா பண்ணணும்னா பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வீடியோவா பண்றேன்னா பண்ணுவேன். இதை மொத்தமா அழிக்க முடியாதா? அதுக்கான ஆப்ஷன்லாம் இல்லையா? இது பயங்கர எரிச்சலா இருக்கு. என்னைக்கு அழிச்சு என்னைக்கு பண்ணி. ஆக்சுவலி எக்ஸாம்லேயுமே அழகா அந்த பேப்பரில் நம்ம அழகா மீன்ஸ் நமக்கு எழுதுறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணணும் எக்ஸாமில். இல்லைன்னா இந்த இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். எனக்கும் அது ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. மேலே தான் கடைசி ஃபைனலாக எழுத போகிறோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடணும். ஒன்லி 2 persons, ஆருக்கும் இதுக்கும் நடுவில் 2 persons and the one who faces E. E who doesn't sit at the end. E வந்து எண்டு கிடையாது. அப்போனா 6 2 பேர் இருக்காங்களாம், அவன் ஈயை ஃபேஸ் பண்ணுறானா, E எண்டு கிடையாதான். 6 2 பேர் இருக்கானா, அவனை வந்து E ஃபேஸ் பண்ணுறானா, E வந்து எண்டு கிடையாதான். ஓகேவா? T sits exactly between R and the one who faces B. இந்த B வந்து ஈயோட லெஃப்ட்ல தான் இருக்கணுமா. ஸோ ஈயோட லெஃப்டில் தான் பி வரணுமா. அந்த பியை பார்க்குற ஒருத்தரோட அவருக்கும் ஆருக்கும் நடுவில் தான் டி இருக்கணுமா. இ வந்து இங்கே தான் வரணுமா. இங்கே ஒருத்தர் இருக்காரு, டி இங்கே வரும். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்காரு, டி இங்கே வரும். ஓகே, கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஆஸ் மெனி பர்சன்ஸ் டியோட லெஃப்டில் ஆஸ் டு த டியோட ரைட்டில். டியோட லெஃப்டில் 3, அப்போ டியோட ரைட்டில் 3. டியோட லெஃப்டில் 2, டியோட ரைட்டில் 2. ஒன்லி 1 persons between Q and the one who faces D. டியை ஃபேஸ் பண்ணுற ஒருத்தர் ஒன்று விட்டு Q. டியை ஃபேஸ் பண்ணுற ஒருத்தர் ஒன்று விட்டு Q. நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் A and C 1 less than number of persons sitting to right of S. ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறவங்க -1. ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறவங்க -1. இங்கே தான் ஏசி இருக்குது. சாரி, இல்லைனா சிஏ வரலாம். ஏசி இவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க -1 எஸ்ஸோட ரைட்டில். ஓகே, இப்போ இங்கே இந்த 3 இருந்துச்சுன்னா இப்போ எஸ்ஸோட ரைட்டில் 4 இருந்திருக்கணும். அது இங்கே போடவே முடியாது. இவங்களுக்குள்ள 0 இருக்குன்னா எஸ்ஸோட ரைட்டில் ஒருத்தர் இருந்திருக்கணும். அப்போ எஸ் இங்கே தான் வரும், பி இங்கே தான் வரும். பியை ஏ பார்க்கக்கூடாதுன்னா பிஎஸ்சி தான் பார்க்கணும். ஏ ஓகே. QSTPR நம்ம பண்ணது தான் தப்பு. QSPTR. ஓகே. ஓகே கைஸ், தேங்க்யூ.